வெல்கம் டு பிரபு மேஸ். எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நியூ வியூவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் கொடுக்க இந்த சேனல் எஜுகேஷனல் சேனல் தயாராக இருக்குது. இதில் ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு கைட்லைன் நிறையா கொடுத்துட்டே இருக்கோம். யூனிவர்சிட்டியோட எல்லா அப்டேட்ஸையும் உங்களுக்கு உடனுக்குடனே தெளிவான விளக்கத்தோடு கொடுத்துட்ருக்கோம். இதனால் நிறைய பேர் சீட் அலாட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. இந்த கைட்லைனை யூஸ் பண்ணி அதை மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த சேனலை மூவ் பண்ணதே. ஸோ இப்போது டிஎன்ஏயூவில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது நமக்கு தெரியும், சரிங்களா? 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் கிடைக்காதவங்க, ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் சிவி போயிட்டு அதில் வேக்கன்சியான 898 சீட்டுக்கு செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி நடந்தது. ஸ்லைடிங் ஒன்றும் செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு பேப்பர் நியூஸில் கொடுத்தாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து. அதே மாதிரி 11ஆம் தேதி சீட் அலாட்மெண்ட்டை எல்லாருக்கும் கரெக்டாக ஈவினிங் டைமில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் ப்ளஸ் அதே மாதிரி வேக்கன்சியோட சீட் அலாட்மெண்ட்டையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. நியர்லி பார்த்திங்கன்னா 870 சீட்டுக்கிட்ட ஃபில் பண்ணி சீட் அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருமே இந்த சீட் அலாட்மெண்ட் எடுத்துட்டீங்க. இன்றைக்கி என்ன சார் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அந்த சீட் அலாட்மெண்ட் எடுத்தவங்க, அதாவது 11ஆம் தேதி சீட் அலாட்மெண்ட் எடுத்த எல்லா கேண்டிடேட்டுக்கும் இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது நம்ம கிளியராக தெரியும். டிஎன்ஏயூ எல்லாருமே போயிருப்பீங்க, யூனிவர்சிட்டிக்கே நேரடியாக போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களோட எய்மை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே எல்லா சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி போயிட்டு இந்த 20,000 பேமெண்ட்டை கட்டுங்க. நீங்கள் வெளியிலலாம் அங்கங்கே கூட கட்டிகிட்டு இருக்க வேண்டாம். யூனிவர்சிட்டியில் நேரடியாக உங்கள் கவுன்சிலிங் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த 20,000 பேமெண்ட் கட்டலாம், சரிங்களா? ஸோ 20,000 பேமெண்ட் கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸும் அங்கேயே இருக்கும். சரி, அங்கேயே கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அங்கேயே கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே கட்டிட்டு 20,000 பேமெண்ட்டை கட்டிட்டு நீங்கள் சிவிக்கு போங்க. சிவிக்கான எல்லா சர்டிஃபிகேட்டும் பர்ஃபெக்டாக இருக்கான்னு எடுத்துகிட்டு போங்க. சார், வாட் அபவுட் அதர்ஸ்? இப்போ மற்றவங்க என்ன சார், சீட் அலாட்மெண்ட் ஆகாதவங்களுக்கு வேகன்சி 100+ வேகன்சி இருக்கும் அப்படின்னு 2 டேஸாக சொல்லிட்டு இருக்கீங்க, அது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக அது பாசிபிள் தான். இன்றைக்கி இன்னும் கூட அந்த 100+ சீட்ஸுங்கிறது ஹையாகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. இன்றைக்கி அது ஃபுல்ஃபில்லாக நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி சிவி எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ வேக்கன்சி கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலாக அவங்க ஷெட்யூலில் 15, 16, 17 சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரே நாளில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 15ஆம் தேதியே ஒரே நாளில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 11ஆம் தேதி வந்து ஷெட்யூலில் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, 15ஆம் தேதி ஒரே நாளில் நான் 4 சிவியை வச்சு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கோட செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட வேக்கன்சி லிஸ்ட் நமக்கு கிளியராக கிடச்சிரும். கண்டிப்பாக 100+ சீட்ஸ் இருக்கும். ஸோ தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக உண்டு, சரியா? தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட ஃபுல்ஃபில் வேக்கன்சி இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இடையில எதுவும் அப்டேட் கிடச்சிது அப்படின்னா நம்ம உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான எல்லா கைட்லையும் அதில் கொடுப்போம். ஸோ தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகுங்க. இன்னொரு மேக்ஸிமம் 19 டேஸ் சொல்லியிருந்தாங்க. டேட் 19 உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது முன்னாடியே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் இருக்கிறதா இப்போ நமக்கு தகவல் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே வர்றதுக்கு கூட பாசிபிள் இருக்குது, ஓகேவா? சார், நான் இன்னும் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கே அட்டன் பண்ணலை, எங்களுக்கு சீட் கிடைக்குமா சார் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூப்பிட்டவங்களுக்கான ப்ரொசீஜர் தான் இப்போ போயிட்டுருக்கு. செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் அதாவது ஃபுல்ஃபில்லாகவே ஃபஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணாதவங்களுக்கு மறுபடியும் சீட் வர்றதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ நாம் நெக்ஸ்ட்டு கோர்சஸ் மூவ் பண்ணுறது பெஸ்ட் ஒன், சரிங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 3000 பணம் கட்டி இன்னும் சீட்டு கிடைக்காதவங்களுக்கான ஃபாலோ அப் தான் போயிட்டுருக்கு. இதை தாண்டி இப்போது சீட் அலாட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட் இயர் காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் ஆரம்பிக்குது. டிப்ளமா வரைக்கும் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் கவுன்சிலிங் இருக்குது, சரிங்களா? ஸோ ஸ்லைடிங் அப்ளை பண்ணுறவங்க யோசித்து ஸ்லைடிங் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன சீட் அலாட்மெண்ட் எடுத்தீங்களோ அதுவே ஸ்லைடிங்கில் எங்களுக்கு மறுபடியும் கிடச்சிருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் கொடுத்த கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸில் மேலே இருக்கிற காலேஜில் எதுலேயும் சீட்
வேறு வேக்கன்சி இல்லைன்னா ஸோ அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் எதுவும் வேக்கன்சி இல்லைங்கிறப்ப மறுபடியும் உங்களுக்கு அதே காலேஜே அலர்ட் ஆகிருக்கும். இதுதான் ப்ராப்ளம். அதையும் சரி பண்ணிடுவாங்க. ஸோ இது இந்த ஸ்லைடிங் தேர்ட் ஸ்லைடிங்கில் மாறுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. சேம் கோர்ஸே கிடைக்குங்கிறது ஏன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான். ஃபஸ்ட்டில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் ஃபாரஸ்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ அக்ரிக்கு பதிலாக ஸ்லைடிங் போகிறப்ப ஃபாரஸ்ட்ரி கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வேகன்சி இருந்தால். சரிங்களா? ஸோ இது மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்லைடிங் கொடுக்குறப்ப கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. அப்டேட் கண்டினியூஸாக கொடுக்குறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.